பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 14வது வசனம் முதற்கொண்டு 18வது வசனம் மட்டுமாய் உள்ள வேத பகுதியினுடைய அடிப்படையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்ற இந்த வேத வசனத்துக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்கிற உலக கவலைகளினாலும் ஐசுரத்தின் மயக்கத்தினாலும் கண்களின் இச்சைகளினாலும் இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து இயேசு எங்களுக்கு பாராட்டின அந்த தேவ அன்பு எங்களிடத்திலே வந்து நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவரே, எங்களுக்காக அந்த அன்பு மரித்து தம்முடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்கு தகப்பனே, அதற்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டே மரித்து கொண்டிருந்த எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக பிழைத்திருக்க அனுகிரகம் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகம் மாமிசம் பிசாசு கடுத்த காரியங்களிலே நாங்கள் சுகபோகமாய் பிழைத்திருக்கிறோம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறதான வேளையிலே தகப்பனே, அது எங்களை மரணத்துக்கு நேராய் நடத்துகிறது என்று அறியாமல் உணராமல் இருந்தோம் அப்பா தகப்பனே. ஆனால் இப்பொழுது உம்முடைய தெய்வீக அன்பு எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருடைய மரணத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து எங்களை நித்தியத்துக்குள்ளாக நித்தியமாய் பிழைத்திருக்க பண்ணுகிறவர்களாக எங்களை மாற்றுகிற அந்த அன்புக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே நாங்கள் பார்ப்பது, நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து இயேசு எங்களுக்காக மரித்ததினால் தேவன் எங்கள் மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. நாங்கள் அவருடைய டெமான்ஸ்ட்ரேஷன் ஆண்டவரே, நாங்கள் பிழைக்க பண்ணுகிறதா இருக்கிறது, நாங்கள் பிழைக்கிறதா இருக்கிறது. நாங்களும் கிறிஸ்துவுடனே கூட மரித்து அவருடனே கூட எழுந்திருக்க நித்திய ஜீவனை நாங்கள் விளங்க பண்ண நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்கிற தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். 17வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிற வண்ணமாக ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம் என்றும் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படியே சுவாமி எங்கள் வாழ்க்கையை புதிதாக்குகிறீர், எங்கள் சிந்தையை புதிதாக்கிறீர், எங்களுடைய நோக்கத்தை புதிதாக்குகிறீர், எங்களுடைய வழியை புதிதாக்குகிறீர். ஆண்டவரே தகப்பனே, பழைய உலகம் மாமிசம் பிசாசுக்கு அடுத்தவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒளிய பண்ணுகிறீர். எங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதமான ஒரு வழியை, ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை, அது நித்தியமாய் உம்மோடு கூட வாழக்கூடிய மகிமையான வாழ்க்கையினுடைய தகப்பனே திட்டத்தை நீர் விளங்க பண்ணுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அந்த பழைய மனுஷனிலிருந்து எங்களால் நடப்பிக்க முடியாது என்று ஒரு புதிய மனுஷனை, ஒரு புதிய மனுஷியை, ஒரு புதிய இருதயத்தை, ஒரு புதிய ஆவியை, ஒரு புது சிருஷ்டிப்பை நீர் எங்களுக்குள் மறுரூபப்படுத்துகிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. இதற்கு ஈடாக இந்த உலகத்திலே வேறொரு ஆசீர்வாதம் இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. 19வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினுடைய உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த இளைய குமாரன் திரும்பி வரும்போது அந்த தகப்பன் ஓடி போய் ஆண்டவரே தன் மார்போடு கூட அவனை அணைத்து கொண்டான் என்று பார்க்கிறோமே. அந்த அணைத்து கொள்ளுகிறதல் தகப்பனே உம்முடைய ஒப்புரவாகுதலாய் இருக்கிறது ஆண்டவரே. ஒரு மகனை ஒரு தகப்பன் அணைத்து கொள்கிறது போல எங்கள் பரலோகத்திலிருந்து எங்கள் தேவாதி தேவன் இறங்கி வந்து இந்த உளையான சேற்றிலிருந்த எங்களை கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை சிலுவையினுடைய பாதையிலே நாங்கள் பின்பற்றி உம்மை நோக்கி நாங்கள் வரும்போது எங்களுக்காக இறங்கி எங்கள் மேல் உம்முடைய கரத்தை தழுவி உம்முடைய மார்போடு கூட அணைத்து ஆண்டவரே, பாவியாகிய எங்கள் மேல் நீர் கிருபையாயிருந்தீர் என்கிற வார்த்தையின்படியே எங்களை உம்மோடு கூட அணைத்து கொண்டீர், சேர்த்து கொண்டீர்,
ஒப்புரவாக்கினீர். என்றென்றைக்கும் உம்முடையவர்களாக இருக்கும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அணைப்பின் ஊழியத்தை, ஆசீர்வாதமான ஒப்புரவாக்கினுடைய ஊழியத்தை எங்கள் மூலமாய் அநேகருக்கு விளங்க பண்ணும்படியாய் நீரை ஒப்பு கொடுத்த இந்த ஒப்புவித்துதலுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, கிறிஸ்துனுடைய கரத்திலே எதனை ஒப்பு கொடுத்தீரோ அதனையே இப்பொழுது கிறிஸ்து இயேசு நிறைவேற்றி முடித்த அந்த ஊழியத்தை எங்களுடைய கைகளிலே கொடுத்து அநேகரை கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள், பிதாவின் ராஜ்யத்துக்குள் கொண்டு வர அனுகிரகம் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆசீர்வாதங்களை பார்க்கலும் பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாகுதல், கிறிஸ்து இயேசுவுக்கென்று இந்த பூமியிலே நாங்கள் பிழைத்திருக்குதல், புது சிருஷ்டியாய் மாறுகிறது என்கிற இந்த ஒன்றுக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட கிருபையின் பாக்கியம் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும், அவர்கள் மூலமாய் அநேகருக்கும் கர்த்தர் அருளும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.